الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا لن يدخل الجنة إلا من كان هودا أو نصارى تلك أمانيهم قل هاتوا برهانكم إن كنتم صادقين صدق الله مولانا العظيم. وقالوا لن يدخل الجنة إلا من كان هودا أو نصارى. யஹூதியாக அல்லது நஸ்ரானியாக இருப்பவனை தவிர சொர்க்கத்தில் யாரும் நுழைந்துவிட முடியாது, நுழைய மாட்டார்கள் என்று அவரவர்கள் கூறிக்கொள்கிறார்கள். தில்க அமானியுகும், அவைகள் அனைத்தும் அவருடைய கற்பனைகளே, அவர்களுடைய கற்பனைகளே. குல் ஹாத்து புர்ஹானக்கும், நபியை நீங்கள் அவர்களிடம் சொல்லுங்கள், உங்கள் ஆதாரங்களை கொண்டு வாருங்கள். இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் சொல்லக்கூடிய கூற்றில் உண்மையாளர்களாக இருந்தால் அதற்குரிய ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என்று நபியை நீங்கள் அவர்களிடம் கூறுங்கள் என அல்லாஹு தாலா கூறுகிறார். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையினால் நம் சஃபுத்து தஃபாசிர் என்ற கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை படித்து வருகிறோம். அதன் விளக்கங்களை நன்கு தெளிவாக புரிந்து வருகிறோம். அதில் உள்ள அனைத்து அம்சங்களையும் ஓரளவுக்கு கிதாபுடைய ஆசிரியர் அந்த ஆயத்து சம்பந்தமான அனைத்து திசைகளையும் அனைத்து விஷயங்களையும் நமக்கு ஓரளவு விளக்கி விடுகிறார். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மென்மேலும் கிருபை செய்ய வேண்டும். இப்போ பாருங்க, அந்த அடிப்படையில் நம்ம 145வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்துக்கு நாம கொடுத்திருக்கக்கூடிய ஆயத் தில்க அமானியுஹும் குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குன்தும் சாதிகீன். ஆயத் 111 115 வரைக்கும் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் வகாலு லன் யதுகுலல் ஜன்னத இல்லா மன் கான ஹூதன் அவ் நஸாரா என்ற ஆயத்தில் ஆரம்பமாகி இன்னல்லாஹ சமீஉன் அலீம் என்பதில் முடிகிறது. இந்த 5 ஆயத்துகளைத்தான் நாம் இதனுடைய தஃப்சீரை தான் பார்க்க போகிறோம். ஆரம்பமாக இதனுடைய கனெக்ஷன், இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை பார்த்தோம். அதை தொடர்ந்து அகராதி பொருளையும் பார்த்தோம். இப்பொழுது அந்த வரிசையிலே நாம் இன்ஷா அல்லாஹ் தஃப்சீருடைய என்ட்ரன்ஸ், சபபு நுசூல், இந்த ஆயத் இறங்கியதற்கு காரணம் என்ன என்பதை பார்த்துவிட்டு விளக்கத்திற்குள் நுழையலாம் என்பதாக நினைக்கின்றோம். பாருங்க, பாடம் 145. இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? சஃபுத்து தஃபாசிர், பாடம் 145. கற்பனைகள் கலைந்து போய்விடும். கற்பனைகள் என்பது கலைந்து போய்விடும் என்றால் என்ன? ஒரு விஷயம் இருக்கிறது ஹக்கானது. ஹக் என்பது உண்மை. உதாரணமாக வஹி இருக்கிறது. அதாவது அந்த உண்மை என்பது அது கண்ணுக்கு தெரிந்தாலும் சரி, தெரியாவிட்டாலும் அது உண்மைதான். அந்த அடிப்படையில் பார்க்க போனால் அல்லாஹு தாலா இறக்கி வைத்த விஷயங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த விஷயங்கள், அவைகளெல்லாம் உண்மையானது, அவைகள் சத்தியமானது, எந்த பொய்யும் கிடையாது. பாத்திலு மின் பைனி யதைஹி, அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லும்போது அதற்கு முன்னால் எந்தவித பாத்திலான விஷயங்களும் வராது. குர்ஆனுக்கு முன்னாடி குர்ஆன் ஹக்கு, வபில் ஹக்கி அன்ஸல்நாஹு வபில் ஹக்கி நஸல். நம்ம உண்மையை கொண்டுதான் இறக்கணும், உண்மையாகத்தான் அதை இறக்கும். வபில் ஹக்கி நஸல்னா உண்மையை கொண்டே தான் அதுவும் இறங்கியது, எந்த பொய்யும் கிடையாது. அப்ப இந்த குர்ஆன் சத்தியமானது, உண்மையானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த விஷயங்கள் உண்மையான. நபியு லா கதிப் அனப்னு அப்துல் முத்தலிப், நான் நபி, எந்த பொய்யும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒமா ஹுவ அலல் கைபி பிதனீன். அப்புறம் அவங்க சொல்லுவாங்கல்ல, அவர் நிச்சயமான ஒமா ஹுவ பிகௌலி ஷாயிர், அவங்க கவிஞர் கிடையாது, இஷ்டத்துக்கு வர்றதெல்லாம் சொல்ற மாதிரி. அஷ்ஷுஅராஉ யத்தபிஉஹுமுல் காவூன், கவிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் தங்களுடைய மனோ ஆசைகளை, இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்கள். சொல்லுவாங்களே, வெந்தது வந்ததெல்லாம் பேசுறோம். அந்த மாதிரி என்னது, எதையெல்லாம் பேசிக்கொள்ளும், இஷ்டத்துக்கு பேசுறது.
ஒஹும் ஃபி வாதி ஃபீ குல்லி வா, அதாவது அவங்க என்னன்னா ஒவ்வொரு வாடைகள் நின்று கொண்டு வாயில வந்ததெல்லாம் பேசி கொண்டு இருப்பாங்க. மனசுல எதெல்லாம் உதிக்குதோ அதெல்லாம் பேசுவாங்க. அதுல ஹக் இருக்கா, பாத்தில் இருக்கா, அசிங்கம் இருக்கா, அழகு இருக்கா, நல்லதா, கெட்டதா, பயனுள்ளதா, பயனற்றதா, எதையும் கண்டுகொள்ள மாட்டார்கள். எந்த அளவுக்கு சொன்னா இலக்கிய நயம் இருக்கின்றதா இல்லையா என்பதை கூட பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் கவிதைகளை பார்த்தீங்கன்னா அதிகமான தவறுகள் கொண்டு வருவாங்க. பொதுவா மனிதர்கள் பாடக்கூடிய கவிதையில என்னென்ன விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லையோ அத்தனையும் கொண்டு வருவாங்க. அதுல எது மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு நிலைக்கு கொண்டு போய் விடுமோ, சில நேரம் இன்னும் சொல்ல போனா நாசமாக்கி விடுமோ, அப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு வருவாங்க. இல்லல்லதீன ஆமனு என்பதாக அல்லாஹ் நிபந்தனையும் கொடுத்துட்டான். ஈமான் கொண்டவர்களை தவிர என்பதாக. அப்ப அல்லாஹ் சொல்லும் போது அந்த ஈமான் கொண்டவர்கள் பாதுகாக்க பெற்றவர்கள், ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹுத்தலா பாதுகாப்பு கொடுக்குறான். அதனாலதான் கவிதைகளுடைய விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏதோ நம்ம சொல்றோம் அப்படிங்கிறக்காக என்ன செய்யக்கூடாது, என்னத்தையாவது சொல்லிடக்கூடாது. நான் கவிதையில அதிகமா பொய்கள் கலந்து விடும், கற்பனைகள். கவிதை என்றாலே அதிகமாக கற்பனைகள் நுழையிறது தானே. அதனால தான் அல்லாஹ்தஆலா அவங்கள பற்றி சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய மனோ ஆசைகளை, மன இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து ஷுஆரா அப்படிங்கிற ஆயத்துல தெளிவா சொல்றான். அந்த ஆயத்தே பாருங்க. அல்லாஹ் சொல்லும்போது அலம் வஷ்ஷுஅராஉ யத்தபிஉஹுமுல் காஊன் அலம் தர அன்னஹும் ஃபீ குல்லி வாதின் யஹீமூன் وأنهم يقولون ما لا يفعلون إلا الذين آمنوا وعملوا الصالحات وذكروا الله كثيرا وانتصروا من بعد ما ظلموا وسيعلم الذين ظلموا أي منقلب ينقلبون. கவிஞர்கள் வழிகெட்டவர்கள்தான். அல்லாஹ் சொல்லும்போது கவிஞர்களை வழிகெட்டவர்கள் தான் பின்பற்றுகின்றனர். கவிஞர்களை வழிகெட்டவர்கள் தான் பின்பற்றுகிறார்கள். கவிஞர்கள் யார் பின்பற்றாங்க? வழிகெட்டவங்க தான் பின்பற்றுவாங்க. நிச்சயமா அவர்கள் ஒவ்வொரு திடலிலும் தட்டெளிந்து திரிகிறார்கள் என்பதை நபியே நீர் பார்க்கவில்லையா? நிச்சயமாக அவர்கள் தாங்கள் செய்யாத காரியங்களை செய்ததாக கூறுகிறார்கள். ஆயினும் அவர்களில் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்து தங்கள் கவிதைகளில் அல்லாஹுவை அதிகமாக நினைவு செய்து பிறர் மூலம் அநியாயத்திற்கு உள்ளானதன் பின்னர் பழிவாங்கினார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் குற்றவாளிதான். பிறரை துன்புறுத்திய அநியாயக்காரர்கள் தாங்கள் எங்கு திரும்ப செல்ல வேண்டும் என்பதை அதி சீக்கிரத்தில் அறிந்து கொள்வார்கள். அப்ப அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். கவிஞர்கள் என்பவர்கள் யார் அவங்கள பின்பற்றுவாங்க, அவர்கள் எதை பற்றி பேசுவாங்க, அப்ப யாரை தவிர, உண்மையான ஈமான் கொண்டவர்களை தவிர என்பதாக சொல்றேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கவிஞராக இருந்தாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவிஞராக இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அம்புகள் பாய்ந்தால் அம்பு கொண்டு சஹாபாக்கள் பதில் தாக்குனாங்க. அப்போ கவிதைகள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக வரும் பொழுது அதை கொண்டே தாக்கினார்கள். அதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட கவிதைகள் தான் ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கவிதையாக இருக்கட்டும், உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கவிதைகளாக இருக்கட்டும், அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய கவிதைகளாக இருக்கட்டும். அப்ப அவைகள் உண்மையானது. ஏன்னா அவங்க ஈமான் கொண்டவர்கள். மற்றவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவங்க என்ன செய்றாங்க, இந்த கற்பனையை கொண்டு கொட்டுகிறார்கள், தவறு செய்கிறாங்க, என்ன இஷ்டத்துக்கு சொல்லிடுவாங்க. நஹு, சர்ஃப் எதையும் பார்க்க மாட்டாங்க. அப்ப அதைத்தான் அல்லாஹ் அங்க சொல்றோம். சொல்லிட்டு அப்ப அதெல்லாம் கற்பனைகள், அதெல்லாம் கலைந்து போய்விடும். அந்த மாதிரிதான் யூத நஸ்ராக்கள் நிறைய கற்பனை கட்டுறாங்க. பொதுவா கற்பனை என்பது தவிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். மனசுல கற்பனையை நினைக்கிறது, தான் செய்ததாக நினைக்கிறது, அல்லது செய்யறத பார்த்துட்டு செய்யாததை பார்த்து வரக்கூடிய அந்த காலத்துல செய்யற மாதிரி கற்பனை பண்றது. இன்னைக்கு பொதுவாகவே அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஷைத்தான்களுடைய அந்த சூழ்ச்சிகள் சினிமாவின் மூலமாக, மற்ற விஷயங்களின் மூலமாக மனிதர்கள் அதிகமாக அதில் விழுந்துடுறாங்க. என்ன அதில் எப்படி அதில் வர்ற மாதிரி ஒரு கற்பனை, இவர்களை தானே தன்னைத்தானே அதில் எல்லாம் போய் இன்னைக்கு சிறுவர்கள் பொம்மைகள் படம் பார்க்கறது. அதே மாதிரி இந்த இடையில இந்த சக்திமான் இது போன்ற சில விஷயங்கள் வந்துச்சு. அதன் மூலம் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, அதே போல செய்யறேன்னு சொல்லிட்டு மேலேருந்து குதிக்கிறது. இது போன்ற பல விஷயங்கள் என்ன செய்யறாங்க, சிறுவர்கள் உள்ளத்திலேயும்
பெரியவங்க உள்ளத்துலையும் கொண்டு வந்து அது அப்படியே கற்பனையை தானே அந்த ஒரு கேரக்டராகி என்ன செய்றாங்க, செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப அந்த மாதிரி கற்பனைகள் அதான் நாம எச்சரிக்கையா இருக்கணும். கற்பனை செய்பவர்கள் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுடைய முடிவு என்ன ஆகுங்கிறத நான் பயப்படுறேன்னு சொன்னாங்க. கற்பனைகள் அதிகமாக செய்து நினைத்து நினைத்து தன்னை பெரிய ஆட்களாக நினைக்கிறது. என்ன அதனால அந்த கற்பனைகள் விஷயத்துல ரொம்ப பெரிய எச்சரிக்கை செய்திருக்கிறார். அப்ப அந்த கற்பனைகள் விஷயத்த யார இந்த ம் வஹீங்கிறது ஒண்ணு இருக்குது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வர்றது. அது உண்மையானது, பொய் கிடையாது. சொர்க்கம், நரகம் அதெல்லாம் கண்ல பார்த்தது கிடையாது. ஆனா உண்மைதான். அதே மாரி சில விஷயங்கள் இல்ஹாம் இருக்குது. அல்லாஹ் தஆலா போடக்கூடிய விஷயம். நபிமார்கள் அல்லாத மற்றவர்களுக்கு போடக்கூடிய விஷயம் இல்ஹாம் என்பதாக சொல்லப்படும். அந்த இல்ஹாமுடைய விஷயமும் அல்லாஹ் தஆலா போடுகின்றான். இன்னும் சிலது இருக்குது. தானாக என்ன செய்றது? கற்பனை கட்டிக்கொண்டு ஒரு கதையை உருவாக்கிக் கொண்டு கற்பனையாக தன்னைத்தானே நினைத்துக் கொள்ளுது. இந்த கற்பனைகள் தான் வீணானது. இதுல பொய் இருக்கும், திட்டுக்கட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். உதாரணம் தான் அந்த யூதர்கள். என்ன சொல்றாங்க? வகாலூ லன் தமஸ்ஸன அன்-நாரு இல்லா அய்யாமம் மஅதூதா. அப்போ ஒரு விஷயத்த வச்சு அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய உதவி செய்றான். உலகத்துல நபியோட இருக்கும்போது அல்லாஹ் நிறைய அவங்களுக்கு உதவி செய்தான். உதாரணமா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தண்ணீர் கேட்டாங்க. உடனே பாறையை பிளந்து தண்ணீர் கிடைத்தது. உணவு கேட்டாங்க. மண்ணு செல்வா சொர்க்கத்திலிருந்து இறக்கி வைத்தான். அதேபோல அவங்களுக்கு என்ன கொலை நடந்துருச்சு கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு மாட்டின் மூலம் அத கண்டுபிடிக்க வச்சான். மாலம் யுக்தி அஹத மினல் ஆலமீன். உலகத்தார்களில் எவர்களுக்கும் கொடுக்காதத அல்லாஹ் என்ன செஞ்சான் அவங்களுக்கு செய்தான். அதற்கு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நன்றி செலுத்தணும். ஷுக்குர் செய்யணும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபடணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள கேட்கணும். அவர்கள் அப்படியே அத நேரா அட்வான்டேஜா எடுத்துக்கொண்டாங்க. அல்லாஹு தஆலா இவ்வளவு செய்றாங்கிறத அட்வான்டேஜா எடுத்துக்கொண்டு அல்லாஹ் மேலேயே துணிவு பெற ஆரம்பிச்சாங்க. நஹ்னு அஹிப்பாவுல்லாஹ் அப்னாவுல்லாஹி வ அஹிப்பாவுஹு. நாங்கள் அல்லாஹ்வின் குழந்தைகள், அல்லாஹ்வுக்கு நேசமானவர்கள் என்பதாக சொல்ல ஆரம்பிச்சாங்க. நாங்க தான் என்னது நரகத்துல நாங்க நுழைய மாட்டோம். வெறும் 7 நாள் தான் நரகத்துல இருப்போம் என்பதாக சொன்னாங்க. அப்ப அதுக்கெல்லாம் அல்லாஹ் பதிலும் குடுத்தான். குல் ஹாத்து புர்ஹானக்கும் சொன்னான். சில இடத்துல சொன்னா என்ன ஆ நீங்க என்ன செய்யுங்க ஃபதமன்னவுல் மௌத்த இன் குன்தும் நீங்க உண்மையிலே வந்து அல்லாஹ்வை நேசிக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய பிரியர்கள் என்றால் மௌத்த கேளுங்க அல்லாஹ்வை சந்திக்கலாம். வலை யத்தமன்னவுனஹுன்னு ஒரு இடத்துல சொல்றான். வலா யத்தமன்னவுஹுங்கிறான். கேட்கவே மாட்டாங்க என்பதாக சொல்றான். ஏன்னா மறுமையும் எங்களுக்கு தான். மறுமை எங்களுக்கு தான் சொந்தம் என்பதாக சொன்னாங்க. அப்ப அதுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சான் பதில் கொடுத்தான். இதெல்லாம் அவங்களுடைய கற்பனைகள். அந்த கற்பனையில ஒண்ணு என்ன? சொர்க்கம் எங்கள் மீது வக்ஃப் செய்யப்பட்டது. சொர்க்கம் எங்களுக்கு தான் என்பதாக இது போன்ற பல விஷயங்களை தங்களுடைய கற்பனைகளை வளர்த்து 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 தங்களை தாங்களே ஒரு அந்தஸ்திலே ஒரு அது வந்து பொய்யினாலும் சரி அல்லது கற்பனையினாலும் சரி 2மே தவறுதான். தங்களை நினைத்து நினைத்து தங்களை ஒரு கிரேட்ல கொண்டு வச்சுட்டாங்க. இப்போ மோமின்கள் சொல்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது, ரசூல்மார்கள் சொல்றது புரிய மாட்டேங்குது. அப்ப அவங்க என்ன செய்றாங்க, அவன் யார் யார் அந்த எண்ணங்கள் அவங்கள்ட்ட இருக்குதோ, இருக்கக்கூடிய யூதர்கள், யகூதி நசாராக்கள பேசலாம். அந்த எண்ணங்கள் இருக்கக்கூடிய நசாராக்கள், யூதர்கள பேசலாம். அல்லாஹ் சொல்றான் 2 பேருமே பொய்யர்கள். 2 பேருமே பொய்யர்கள். லாயக்கு இல்லாதவங்க. சொர்க்கத்துக்கு தகுதியே இல்லாதவர்கள் இவர்கள். என்பதாக சொல்லிட்டு நடுவுல ஒரு கூட்டத்த கொண்டுவந்தான். மூமினானவங்க, தக்கி அல்லாஹ்வ அஞ்சக்கூடியவங்க, நல்லமல் செய்யக்கூடிய இந்த மூமின்கள் தான் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள். இவர்களைத்தான் நான் சொர்க்கத்திற்கு அனுப்புவேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டான். அப்போ அவங்களுடைய கற்பனைகள் எல்லாம் வீணா போச்சா? அப்ப அந்த கற்பனைகள் கலைந்து விடும். அதனால நாமும் வாழ்க்கையில எது ஹக்கோ, குர்ஆன்ல எது சொல்லப்பட்டிருக்குதோ, ஹதீஸ்ல எது வந்திருக்கிறதோ, நம்முடைய பெரியார்கள், உலமாக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் எந்த விஷயத்தை கிதாப் வடிவில அல்லது நசீஹத் வடிவில நமக்கு எழுதியிருக்காங்களோ, அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்திக் கொண்டு செல்ல வேண்டுமே ஒழிய, கற்பனைகளை வளர்த்து நாம என்ன செஞ்சிடக்கூடாது? நாசமாகி விடக்கூடாது. உலகத்திலேயும் நிறைய பேர் கற்பனை பண்ணுவாங்கல்ல. பெரிய வீடு கட்டுற மாரி, 2 வீடு கட்டுற மாரி, பணம் நிறைய சேர்ற மாரி, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இதை நாம் என்ன செய்யணும்? தவிர்த்துக் கொள்ளணும். இது மனிதனை எங்கு போய் சேர்க்கும்? சிலவன் அப்படியே இதிலேயே பைத்தியமா போயிருவான். சிலவன் இதிலேயே முட்டாளா போயிருவான். சிலவன் இதில தீன முழுமையா இழந்து உலகம், உலகம், உலகன்னே ஆயிருவான். அதனால இது போன்ற விஷயங்களை விட்டு நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. இதைத்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்துகளில் நாம் காண இருக்கிறோம். வாருங்கள் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதைத்தான் பார்க்க போறோம் இப்போ இன்ஷா அல்லாஹ். அதாவது சபபுன் நுசூல். நேத்து விஷயங்கள் பார்த்தோம். பொதுவாகவே இதுக்கு முன்னாடி
இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை பார்த்தோம். அதை தொடர்ந்து அகராதியுடைய பொருள்கள் அதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது சபபு நுசூல் அதையும் இன்ஷா அல்லாஹ் தஃப்சீருடைய என்ட்ரன்ஸை பார்க்கிறோம். சபபு நுசூல் இறங்கியதன் காரணம். அன் இப்னி அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹு கால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லம்மா கதிம அஹ்லு நஜ்ரான் மினன் நசாரா, நசாராக்களிலிருந்து நஜ்ரான் வாசிகள் வந்த பொழுது, யாரிடம்? அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நஜ்ரான் வாசிகள் வந்த பொழுது, அத்தத்துஹும் அஹ்பாருல் யஹூத், யூதர்களில் அஹ்பார், ஹிப்ருக்கு பன்ம அஹ்பார், அதாவது ஆலிம்கள், யூத உலமாக்கள், யூத வேதத்தை கற்று தேர்ந்தவர்கள், அவர்கள் வந்தார்கள். ஃபதனாஸஉ இன்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் என்ன செய்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வாதம் செய்தார்கள். அவங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து ரெண்டு பேரும் பேசிக்கொள்றாங்க. அந்த வந்த நஜ்ரான் வாசிகளும் இந்த பக்கம் இருந்து வந்த யஹூதிகள், யஹூதி ஃபாதிரிமார்களும் யஹூதி அஹ்பார்களும் பேசிக்கொள்கிறார்கள். நபியின் முன்னாலே பேசக்கூடாது, வாதம் செய்யக்கூடாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது சத்தத்தை உயர்த்தக்கூடாது என்றதெல்லாம் சென்ற பாடத்தில் பார்த்தோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்கூலு ராஇனா வக்கூலு உன்துர்னா. எனவே தான் கடைசியில் நம்ம நபியோடு பழகக்கூடிய ஒழுக்கங்கள் என்பதாக சில விஷயங்களை கொண்டு வந்திருந்தோம். இவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தவும் மாட்டாங்க, அதை கண்டுகொள்ளவும் மாட்டாங்க, அது விஷயத்தில் கவனம் செலுத்தவும் மாட்டாங்க. அப்போ இதுக்கிடையில் அஹ்பார், யூதர்களில் நல்ல தேர்ந்தவர்கள், தௌராத்தை படித்து முடித்தவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணத்தையும் அவருடைய அந்தஸ்தையும் நன்கு உணர்ந்தவர்கள், அதை படித்து தெரிந்து கொண்டவர்கள் என்ன செய்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அவங்களோட வாதம் செய்கிறாங்க. ஃபகால ராஃபி இப்னு ஹர்மலா, ராஃபி இப்னு ஹர்மலாங்கிறவர் சொல்றாரு, மா அன்தும் அலா ஷை, நீங்கள் எந்த வஸ்துவின் மீதும் இல்லை, நீங்க எந்த மார்க்கத்திலும் இல்லை, நீங்க ஒண்ணுமே கிடையாது. கஃபர பி ஈசா ஒ பில் இன்ஜில், அவனோ இந்த ராஃபி இப்னு ஹர்மலா என்பவன் நஸ்ரானிகளை பார்த்து சொல்கிறான், நீங்கள் எந்த மார்க்கத்திலும் கிடையாது, உங்களிடம் எந்த பிடியும் கிடையாது, எந்த நிலையும் கிடையாது, உங்களுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்பதாக இவன் நஸ்ரானிகளை பார்த்து சொல்கிறான். ஆனால் இவனுடைய நிலைமை என்ன? ஈசா பில் இன்ஜில், ஈசா அலை இஸ்லாம் அவர்களையும் அவர்கள் மீது இறக்கப்பட்ட இன்ஜில் வேதத்தையும், இரண்டும் அல்லாஹ்வின் பொருளிலிருந்து வந்தது. ஈசா அலை இஸ்லாமும் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டவர்கள். இன்ஜில் வேதம் அல்லாஹ்வின் பொருளிலிருந்து அனுப்பப்பட்ட வேதம். இந்த இரண்டையும் இந்த ராஃபி இப்னு ஹர்மலா, அதாவது யூதர்கள் மறுத்த நிலையில், அதாவது ராஃபி இப்னு ஹர்மலா அதை நிராகரித்த நிலையில் நஸ்ரானிகளை பார்த்து சொல்கிறால், நீங்கள் எதுவுமே இல்லை, எந்த மார்க்கத்திலும் இல்லை. அவனோ ஈசா அலை இஸ்லாத்தை நிராகரிச்சிட்டான், இன்ஜிலை நிராகரிச்சிட்டான். இந்த இரண்டையும் நிராகரித்த நிலையில் இவன் யூதர்களை பார்த்து, நசாராக்களை பார்த்து கூறுகிறான், நீங்கள் எதன் மீதும் இல்லை. சரி, அதுக்கு பதில் வக்கால ரஜுலு மின் அஹ்லி நஜ்ரான் மின நசாரா, நசாராக்களிலிருந்து, நஜ்ரான் வாசிகளிலிருந்து ஒரு மனிதன் கூறினான், இல் யஹூத், யூதர்களுக்கு பதில் சொல்றான், என்ன? மாந்து மலா ஷை, நீங்க தான் எதுலையும் கிடையாது, உங்களுக்கு தான் ஒரு மார்க்கம் கிடையாது, ஒரு நிலையும் கிடையாது, உங்களுக்கு மார்க்கத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது என்பதாக சொல்லுகிறான். ஜஹத நுபுவத்த மூசா, மூசா அலை இஸ்லாமுடைய நுபுவத்தை, நபித்துவத்தை இவன் மறுத்த நிலையில இந்த நசாரா, கஃபர பி தௌராத், தௌராத்தையும் நிராகரித்த நிலை, தௌராத்தை நிராகரித்த நிலையில், மூசா அலை இஸ்லாமுடைய நபித்துவத்தை மறுத்த நிலையில் இவன் நசாராக்களை பார்த்து கூறுகிறான், நீங்கள் எந்த எதன் மீதும் இல்லை, எந்த மார்க்கத்திலும் இல்லை என்பதாக. அப்ப அந்த யூதன் சொல்லும் போது அவன் நசாராக்களை பார்த்து எதுல இல்லைன்னு சொல்லி சொல்றான். ஆனா அவன் நிலைமை எப்படி? அவனே முதல்ல மார்க்கத்துல ஒழுங்கா இல்லை. ஏன்னா ஈசா அலை இஸ்லாத்தையும் மறுத்தான், இஞ்சிலையும் நிராகரித்த நிலையில் அவன் நசாராக்களை பார்த்து நீங்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என்று சொல்கிறான். அதே போல் நசாராக்கள் யூதனை பார்த்து நீங்கள் எந்த மார்க்கத்திலும் கிடையாது என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த நசாராவோ நபி மூசா அலை இஸ்லாமுடைய நபித்துவத்தை மறுத்த நிலையில் தௌராத்தையும் அவர்கள் மீது இறக்கப்பட்ட தௌராத்துவத்தை மறுத்த நிலையில் என்ன செய்யறாங்க? இவர்களை பார்த்து கூறுகிறான். அப்ப ஆக மொத்தத்துல பார்த்தோம்னு சொன்னா, இவன் நசாராக்களை பார்த்து கூறுறான், ஆனா இவனே என்ன செஞ்சிருக்கான்? நசாராவுடைய அந்த
அல்லாஹ்வுடைய தூதுவரையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் மறுத்திருக்கிறான். அப்ப 2 பேரும் ஒண்ணுதான். அதே மாதிரி நசாராக்கள் யூதனை பார்த்து கூறுறாங்க. ஆனா இவன் என்ன செஞ்சிருக்கான்? நசாரா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நபித்துவத்தையும் மறுத்திருக்கான், தௌராத்துவத்தையும் மறுத்திருக்கான். இவன் அதை மறுத்த நிலையில் இவ்வாறு கூறுகிறான். அதை இந்த 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உடனே அல்லாஹு தஆலா ஃபஅன்ஸல் அல்லாஹு அல்லாஹ் ஆயத்திறக்கி வச்சான். வகாலத்தில் யஹூது லைஸத்தின் நஸாரா அலா ஷை. யூதர்கள் சொல்கிறார்கள் நசாராக்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை. அதே மாதிரி வக்காலத்தின் நசாரா லைஸத்தில் யஹூது அலா ஷை என்பதாக அவர்கள் யூதர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என்பதாக சொல்வதை நாம் பார்த்தோம். இதுதான் எனது அந்த ஆயத்துல பார்த்தோம். இப்ப அடுத்ததை பார்த்து தொடர்ந்து தஃப்சீர். தஃப்சீர் என்ன சொல்றாங்க? التفسير وقالوا لن يدخل الجنة إلا من كان هودا أو نصارى. وقال அவர்கள் சொல்கிறார்கள் லன் யதுகுலல் ஜன்னத், சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள், சொர்க்கத்தில் நுழைய மாட்டான், இல்லா ஒருவனை தவிர, மன் யாரென்றால் கான அவன் ஆகியிருந்தான், ஹூதன் யஹூதியாகவோ அல்லது நஸ்ரானியாகவோ இருப்பவனை தவிர வேறு யாரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்பதாக சொன்னார். அதாவது காலல் யஹூத், யூதர்கள் சொன்னார்கள் லை யதுகுலல் ஜன்னத, சொர்க்கத்தில் நுழைய மாட்டான், இல்லாமன் கான யஹூதியன், எவன் யஹூதியாக இருக்கிறானோ அவனை தவிர வேறு எவனும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. வக்காலன் நசாரா, நசாராக்கள் சொல்றாங்க லை யதுகுலல் ஜன்னத, சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள், இல்லாமன் கான நஸ்ரானியன், யார் நஸ்ரானிகளாக இருக்கிறீர்களோ, நசாராக்களாக இருக்கிறீர்களோ அவர்களை தவிர வேறு யாரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்பதாக நசாராக்கள் சொல்றாங்க. யூதர்கள் இதை சொல்கிறார்கள், நசாராக்கள் இப்படி மாத்தி சொல்றாங்க. தில்க அமானியும், அல்லாஹ் சொல்றான் ஐ தில்க ஹியாலாத்துஹும், இவைகள் அனைத்தும் அவர்களுடைய பொய்க்கற்பனைகளே, வா அஹ்லாமுஹும், இன்னும் அவருடைய கனவுகளே, சிந்தனைகளே, இதுல எந்த பயனும் கிடையாது. அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, இதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் உண்மையும் கிடையாது என்பதை அல்லாஹ் எடுத்து சொல்றான். ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்க, எக்தியார், யூதர்களும் நசாராக்களும் பெரும் ஏமாற்ற ஒருத்தரை ஏமாத்துறது, தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்றது, அந்த வெளிப்பாடு தான் ஒருத்தர் என்ன செய்யறான், நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன், நான் தான் இதில் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் போய் நாங்கள் தான் அல்லாவுடைய நேசர்கள், அல்லாவுடைய பிரியர்கள் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் அல்லா தஆலா பொய்ப்பிச்சு என்னது, இவங்க சொல்றது எதுவுமே பிரயோஜனம் இல்லை, இவங்க இடக்கூடிய அந்த தாவா, அந்த அந்த அவங்களுடைய அந்த பிரசங்கமாக இருக்கட்டும், அவருடைய அந்த சொல்லக்கூடிய அந்த கூற்றாக இருக்கட்டும், அனைத்தும் பொய்யானது, எந்தவித உண்மையும் கிடையாது, அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லிட்டான், இதில் எந்தவித ஆதாரம் கிடையாது, இவங்க எல்லாமே கற்பனைகளை பொய்யை கொண்டு தான் சொல்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். இதை பற்றி அல்லாஹ் என்ன செய்யலாம், இந்த மாதிரி இப்படி செய்யறாங்கிறது வெளியாயிடுச்சு. அப்ப அல்லாஹ் ஒரு பதில் சொல்ல, தில்க அமானியும் ஐ தில்க, இது ஹயாலாத்தும் அவருடைய கற்பனைகள், வா ஹலாமும் அவருடைய கனவுகள், சிந்தனைகளே தான். ஐ கால அமானியுன் யத்தமன்னூஹா, அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஹக்கில்லாத, உண்மையில்லாத ஒரு பொய்யான விஷயத்தை அவர்கள் கூறுகிறார்கள். இதுதான் அதனுடைய விஷயம். அல்லாஹ் விஷயத்துல உண்மை இல்லாம ஒரு பொய்யான ஒரு கூற்றை, ஏன்னா அவருடைய வழக்கம் தான், தக்கூலுன அலல்லாஹி மாலா, அதாவது தஅலமுன், அல்லாஹ் விஷயத்தில் நீங்க தெரியாத சொன்னீங்களான்னு சொல்லி ஏற்கனவே கேட்டிருக்கோம். ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய விஷயத்துல வரம்பு மீறி பேசுவது, அல்லாஹ் ஒன்றை சொன்னான்னு சொன்னா இவர்கள் அதற்கு மாற்றமாக ஒன்றை சொல்வது, ஏதோ அல்லாவே இவர்கள்ட்ட என்ன செய்ய மாதிரி, ஒரு இடத்துல அல்லாஹ்வை கேட்குற, நீங்க அல்லாஹ்ட்ட இது ஒப்பந்தம் எடுத்தீர்களா, அத்தஹத்தும் இன்தல்லாஹி அஹதன், ஒப்பந்தம் எடுத்தீங்கன்னா ஃபலன் யுக்லிஃப் அல்லாஹு அஹதா, அல்லாஹ் ஒப்பந்தத்துக்கு எப்போதும் மாறு செய்ய மாட்டான். அம் தக்கூலுன அலல்லாஹி மாலா
அப்போ அல்லாஹ் இடத்துல நீங்க வந்து இது தெரியாம வேணும்னே பொய் சொல்றீங்களா? அப்போ பொய் சொல்லக்கூடிய விஷயம் தான் இதெல்லாம். பதில் ஹியாலாத், அவங்களுடைய கற்பனைகள், பொய் கற்பனைகள். கற்பனைகள் ஒன்று இருக்குது, பொய் கற்பனைகள்னு இருக்கு. கற்பனைகள் ஒன்று இருக்கு, நடக்காத அப்படி சிந்திச்சு யோசிச்சு இது பொய்யா, கற்பனையே பொய் தான் இது. உறுதியான முறையில் பொய்ன்னு தெரிஞ்சது, அதை கற்பனை பண்றாங்க. அதுதான் அல்லாஹ்வுத்தாலா சொல்லி காமிக்கிறோம். பொய்யான கற்பனைகளை செய்கிறார்கள். தில்க அமானியுஹும், இது அவர்களுடைய அமானியாக இருக்கிறது. சரி, குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குன்தும் சாதிகீன். அடுத்து எதனா குல் நபியை சொல்லுங்க அவங்கள்ட்ட, யார்கிட்ட? யூதர்கள்ட்ட. ஹாத்து புர்ஹானக்கும், நீங்க சொல்றது உண்மைதான், நாங்க தான் வந்து அல்லாஹ்வோட நெருங்கினவங்க, சொர்க்கம் எங்களுக்கு தான் தயாரிக்கப்பட்டிருக்குது, நாங்க தான் சொர்க்கத்தில் நுழைவோம், அவங்க நுழைய மாட்டாங்க, நீங்க நுழைய மாட்டீங்க, நரகத்துல கூட நாங்க என்னது அந்த வேதனை செய்யப்பட மாட்டோம், நாங்க சீக்கிரமா நரகத்தை விட்டு வெளியில வந்துருவோம், நீங்க தான் அதுக்கு பின்னாடி போய் இருப்பீங்க, இப்படி எல்லாம் நீங்க சொல்லி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஆதாரத்தை கொண்டாங்க. உள்ள ஆத்து புராணக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேளுங்க, உங்களுடைய பையினத்தை கொண்டு வாங்க. இந்த விஷயத்தின் மீது என்ன அத்தாட்சி இருக்கு உங்கள்கிட்ட, ஆதாரங்கள் என்ன இருக்கு? ஒரு இடத்துல எல்லாம் கேட்கும்போது குல் அத்தஹத்தும் இன்தல்லாஹி அஹதா, இது ஒப்பந்தம் செஞ்சீங்களா அல்லாஹ்வோட? இருந்தா கொண்டு வாங்க. எதுவுமே இல்லை. குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுடைய ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என்பதா அல்லாஹ் கேட்கிறான். பதில காணும், அதுக்கு பல விஷயத்துக்கு பதில காணும். அவங்களுடைய தாவா முன்னாடி நிறைய விஷயம் போச்சு. நாங்க அப்னாவுல்லா ஹிப்பாவுன்னு சொன்னாங்க, நன் தமசனார் இல்லா ஐயாம மாதூதா என்பதாக சொன்னாங்க. இது போன்ற பல விஷயங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் கேட்குற ஆதாரத்தை கொண்டாங்க, அத்தாட்சியை காமிங்க, என்னங்கிறத சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் கேட்கிறாய், குல் லஹும் யா முஹம்மத், ஓ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லுங்கள், ஈதூனி பில் ஹுஜ்ஜத்தி சாத்தியாத்தி, தெளிவான ஆதாரத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். ஈதூனி என்றும் கொண்டு வாருங்கள், பில் ஹுஜ்ஜத்தி சாத்தியாத்தினா தெளிவான ஆதாரங்களை கொண்டு வாருங்கள், அலாமா தஸ்உமூன், எதன் மீது நீங்கள் வாதிடுகிறீர்களோ, எதை நீங்கள் உறுதியிட்டு சொல்கிறீர்களோ அதன் மீது தெளிவான ஆதாரங்களை கொண்டு வாருங்கள். இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், ஃபி தாவாக்கும், உங்களுடைய தாவால, உங்களுடைய தாவால, உங்களுடைய அந்த வாதத்துல நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தெளிவான ஆதாரங்களை கொண்டு வாருங்கள். இது போன்று நாங்க, எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் ஒப்பந்தம் இருக்குது, இல்லை எங்களுக்கு எங்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு தெளிவாக சொன்னாங்க, இல்லை ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு தெளிவாக எங்களுக்கு சொல்லிட்டு போனாங்க, இல்லை இன்ஜில் வேதத்தில் பதியப்பட்டிருக்கிறது பாருங்கள், இல்லை தௌராத்துவத்தில் எழுதப்பட்டிருக்குது என்பதாக ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வாருங்க. எதுவுமே கொண்டு வரல, ஆனால் நாங்கள் என்னது இப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயம் அல்லவா? ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அதுதான் அல்லாஹ் நபி நீங்கள் கேளுங்க, அவங்கள்ட்ட உங்களுடைய ஆதாரத்தை இதை கொண்டு வாங்க. அவங்க நுழைய மாட்டாங்க, இவங்க நுழைய மாட்டாங்கன்னு வாயில சொல்றது எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த அளவுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி அப்போ எந்த அளவுக்கு சொன்னாங்க, தீனே வலா தீன இல்லா தீனு நஸ்ரானியா, மார்க்கம்னாலே நஸ்ரானி மார்க்கம் மட்டும்தாங்க. அவன் யூதர்கள், மார்க்கம்னா யூத மார்க்கம் மட்டும்தான். இப்படி தங்களுக்குள்ள வேற எதுவுமே மார்க்கம் கிடையாது. யார் இடத்துல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல உட்கார்ந்து பேசுறாங்க. ஒருத்தர் பொய்ப்பித்துக் கொள்கிறார்கள். அவங்களுடைய மனோ இச்சை, அமானியமுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க, ஷஹ்வாத்துல் பாத்திலா, பாத்திலான மனோ இச்சைகள், அல்லத்தி தமன்னுஹா அலல்லாஹி பிகைரி ஹக்கின், உண்மையல்லாத விஷயத்தை அல்லாஹ்வின் மீது ஆசைப்படுவது. தமன்னா என்றாலே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தமன்னாங்கிறதே அந்த இன்னா அன்ன கான லைக்கின் லான் லைத்த லால அதில் வந்து தமன்னியுடைய ஐத்த லால்லி என்று லைத்த கொள்றோம், லைத்த. அப்போ அந்த தமன்னாங்கிறால என்னன்னா அது நடக்க முடியாத ஒன்று, கற்பனை தான். லைத்த ஷபாபு யஊத், ஒரு கிழவன், வயசான கிழவன் சொல்றான், வாலிபன் எனக்கு திரும்ப கூடாதா? இதெல்லாம் எனது கற்பனையில் பேசப்படக்கூடிய விஷயங்கள். இப்போ அதுதான் சொல்றாங்க. அப்போ இந்த வார்த்தையை தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய பாத்திலான அந்த இச்சை, மனோ இச்சைகள், அல்லாஹ்வின் மீது பொய் சொல்றது, இதெல்லாம் வீணானது. அப்படி எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னா ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹு தாலா யூதர்களிடமும் நசாராக்களிடம் கேட்க சொல்லி நபிட்டு அங்கே தான் உட்காந்துருக்காங்க, நபியுடைய மஜ்லிஸ் தான் இருக்காங்க. அப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா யாரும் எதுவும் வாயை திறக்கலை, எதுவும் வாயை திறக்கவும் முடியலை, எந்த விதமான பதிலும் கிடையாது. அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக விளங்கி விடுகிறது. எனவே அல்லாஹு தாலாவுடைய விஷயத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லாததையும் பொல்லாததையும் அல்லாஹ் விஷயத்தில் சொல்லக்கூடாது.
அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயத்திலும் சொல்லக்கூடாது, மார்க்க விஷயத்திலேயும் எதையும் பொய்யையும் இட்டுக்கட்டையும் சொல்வது கூடாது என்பது நமக்கு தெரிகிறது. அது நமக்கே பெரிய ஆபத்தாக வந்து அமையும். அல்லாஹு தஆலா மார்க்கத்தை தெளிவாக விளங்கி, மார்க்கத்தில் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய பாக்கியத்தையும், அதை உள்ளபடி அமல் செய்யக்கூடிய நல் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.